ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள். குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம். பிஜேபி ஒரு நல்ல குணம் என்னன்னா, இந்தியாவிலேயே வரலாற்றிலிருந்தும் தேர்தல் தோல்விகளிலிருந்து உடனடியா பாடம் கற்றுக் கொள்ளுகிற ஒரு கட்சி உண்டுன்னா அது பிஜேபி தான். ஒரு நாட்டில் நீங்க இருக்கிறப்போ நீங்க எப்படி பல்வேறு சட்டங்களுக்கு கீழே இருக்க முடியும்? இந்திய சட்டத்துக்கு கீழே தானே இருக்க முடியும். நீங்க ஒரு ஷரியத்து சட்டத்துக்கு கீழே, தனிநபர் முஸ்லிம் தனிநபர் வாரிய சட்டத்துக்குள்ளே எப்படி இருக்க முடியும்? அப்படின்னா அது இந்திய இறையாண்மையை நீங்க கேள்வி கேட்கிற மாதிரில இருக்கு. ஏற்கனவே ஷாபானு கேஸ்ல இந்த ஷரியத்து சட்டத்தை சொல்லி அவங்க ஆர்கியூ பண்ணப்போ கடைசியில உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்தப்போ இந்திய சட்டம் மட்டுமே கணக்கில் கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சாங்க. ஷாபானுக்கு ஜீவனாம்சம் தர சொல்லித்தான் தீர்ப்பு. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தம்ங்கிறாங்க. ரயில்வேஸுக்கும் இராணுவத்துக்கு அடுத்தபடி 3வது மிகப்பெரிய நில உரிமையாளர் வக்ஃப் வாரியம். அப்படின்னா ஓட்டுக்கு இந்துக்களுடைய வாக்குகள் தேவை. நீங்க ஜெயிக்கணும்னா இந்துக்களுடைய வாக்குகள் தேவை. அதுக்கப்புறம் நீங்க வந்து மக்கள் பிரதிநிதியா இல்லாம முஸ்லிம்கள் பிரதிநிதியா மாறிடுவீங்களா? அடுத்ததாக இப்போ பீகார் எலெக்ஷன் அடுத்து வரவிருக்கு. இப்போலேருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 11-10 மாசங்கள் இருக்கு. அதற்காக இப்போ ட்விட்டர்ல என்னால பார்க்க முடியாது, காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்கள் நாங்களாம் போர்ப்படை தளபதிகள்னு சொல்றவங்க என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஆர்ஜேடி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அங்க இருக்கு. அதை தூக்கி தோளில் சுமக்க வேண்டிய கட்டாயம் காங்கிரஸ் கிடையாது, அது ஒரு ஊழல் கட்சி. இப்போ ஆர்ஜேடி கிட்ட இருந்து விலகி காங்கிரஸ் வந்துவிட்டால் பீகார்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கு என்று சொல்றாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து? அதாவது கற்பனை செய்யறதுக்கும் நம்பிக்கை கொள்றதுக்கும் எல்லோருக்குமே உரிமை உண்டு. அந்த உரிமையை காங்கிரஸுக்கு மட்டும் நம்ம மறுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆனா இப்படி ஒரு கிரவுண்ட காங்கிரஸுடைய செகண்ட் லைன் லீடர்ஸ் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப ரீசெண்டா ஏஎன்ஐக்கு லாலு பிரசாத் யாதவ் ஒரு இன்டர்வியூ கார்ல உட்கார்ந்தபடியே கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூல மம்தா பானர்ஜி இந்தி கூட்டணியுடைய தலைவராவதை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன், அவர் தலைவராக வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தேஜஸ்வி யாதவ் என்ன சொன்னார்னா, மம்தா வருவது மிக நல்லது, அவரை நான் வரவேற்கிறேன், பட் யாரு இந்திய கூட்டணி தலைவரானாலும் ஏகமனதாக எல்லா கட்சியினாலும் ஒன்றுபட்டு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் சொன்னார். ஸோ டோட்டலா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்திய கூட்டணியிலிருந்து காங்கிரஸை எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கிறது. அதற்கான ஒரு பிள்ளையார் சுழிய அவரை லாலு போட்டு இருக்கிறார். அப்படின்னா இதனுடைய இண்டிகேட்டர் என்ன? இத்தனைக்கும் அந்த கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு. இருக்கிறப்பவே கூட்டணிக்கு தலைமை காங்கிரஸ் இருக்கக்கூடாது, மம்தா இருக்கணும்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அதனுடைய பொருள் என்ன? வருகிற தேர்தல்ல பீகார்ல அந்த கூட்டணியில, அதாவது லாலுடைய கூட்டணியில காங்கிரஸ் இருக்காதுன்னு அர்த்தம். காங்கிரஸ் இவர்கள் வெளியேற்ற போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இவர்கள் வெளியேற்றுவதற்கு முன்பாகவே தாங்களாகவே வெளியேறிவிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க ஏதோ இவங்க வந்து லாலுவை வந்து தூக்கி சுமக்கிற மாதிரி. போன லோக்சபா தேர்தல் அப்போ காங்கிரஸ்க்கு வெறும் 2 சீட்டு தரேன்னு சொல்லி அதுக்கு மேல கேட்டு, இது ரொம்ப கேட்டீங்கன்னா 1 சீட் தான் தருவேன் பகிரங்கமாகவே லாலு சொல்லி அவமானப்பட்டு இருக்கிறார். ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மொத்தம் 243 தொகுதி பீகார்ல மிஞ்சி மிஞ்சி போனா காங்கிரஸுக்கு 10 சீட் தருவாங்க, 15 சீட் தருவாங்க. அவ்வளவு வேண்டாம். இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ கடைசியா நடந்த சட்டப்பேரவை தேர்தல் இருக்குல்ல, அதுல நெக்காத்தான் போச்சு. கடைசியில ஒரு வழியா நிதிஷ்குமார் வந்துட்டார். அப்போ அந்த நிதிஷ்குமார் என்டிஏ கூட்டணிக்கு லாலுடைய கூட்டணிக்கு இடையில இந்த ஓட்டு வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல அவங்க ஆட்சி இழந்தாங்க தெரியுமா? வெறும் 12,000 ஓட்டு வித்தியாசம். வெறும் 12,000 ஓட்டு வித்தியாசம். அப்போ எனக்கு நல்லா நினைவுல இருக்கு, சிதம்பரம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்.
காங்கிரஸ் அதனுடைய உயரத்துக்கு ஏற்பத்தான் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். பேராசை பெருநஷ்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் இத்தனை தொகுதிகளில் போட்டியிடாமல் தொகுதிகளை குறைத்து கொண்டு அந்த இடத்தில் லாலு பிரசாத் யாதவனுடைய கட்சி போட்டியிட்டிருந்தால் அநேகமாக நம்முடைய கூட்டணி ஆட்சியை கைப்பற்றி இருக்கும். காங்கிரஸ் அளவோடு ஆசைப்பட வேண்டும், தன்னுடைய உயரம் தெரிந்து போட்டியிட வேண்டும், அதற்கேற்றவாறு போட்டியிடும் தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி சிதம்பரம் சொன்னார். இப்ப அந்த அட்வைஸ் தான் அவங்க இந்த தடவை மக்களவை தேர்தலில் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கடைபிடித்தது. ரைட்டா? அதனால இது எதுக்காக சொல்றேன்னா, அப்பவே காங்கிரஸ் ஒரு சுமை, ஒரு பர்டன், அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படிங்கிற ஒரு பார்வை லாலுவுக்கு வந்தாச்சு. பட் 2024 ஒரு தேசிய தேர்தல், அது வரைக்கும் காங்கிரஸ் தேசிய கட்சி அது இருக்கட்டும்னு பார்த்தாங்க. சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ்க்கு வேலை இருக்காது. அதோட மட்டுமல்ல தேஜஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தேஜஸ்வி யாதவ் சுட்டி காட்டியிருந்தார். இந்த உருவாகி இருக்கக்கூடிய இண்டி கூட்டணி என்பது நாடாளுமன்றத்துக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது, சட்டப்பேரவை தேர்தலுக்கு அது பொருந்தாதுன்னு சொன்னார். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஃபருக் அப்துல்லாவோட மகன் ஒமர் அப்துல்லா சொன்னாரு, இது நாடாளுமன்றத்தோட இது முடிஞ்சு போச்சுன்னா பேசாம இந்திய கூட்டணியை கலைச்சிட வேண்டியதான, அது ஏன் இன்னும் வச்சுட்டு இருக்கீங்க? நீங்களும் ப்ராப்பரா இந்திய கூட்டணி மீட்டிங் கண்டக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்திய கூட்டணிக்கு உண்மையிலேயே யார் தலைவர்னு தெரியல, அதுக்கான அஜெண்டா செயல் திட்டம் என்ன இருக்கும் ஒண்ணுமே புரியல, ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் இருக்கும். இப்ப தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு அதனுடைய பர்பஸ் லோக்சபா எலெக்ஷனுடைய முடிஞ்சு போச்சுங்கிறாரு. அப்புறம் எதுக்கு அது இன்னும் வருது, பேசாம கலைச்சிருங்களேன், டிசால்வ் பண்ணுங்க அப்படின்னு ஒமர் அப்துல்லா சொன்னார். சோ இந்த கூட்டணி அப்படிங்கிறது லோக்சபாவோட முடிஞ்சு போச்சு, அசம்பிளி எலெக்ஷனுக்கு இல்லைன்னு தேஜஸ்வி யாதவ் சொன்னார்னா அதோடைய பொருள் என்ன? காங்கிரஸ் எங்க கூட்டணியில இல்லைன்னு அர்த்தம். இப்ப அவங்க வெளியில போன்னு தள்ளி கதவை சாத்துறதுக்கு முன்னால காங்கிரஸ் சுதாரித்து கொண்டு சூனாப்பான மாதிரி இந்த மீசையில மண்வட்டல அப்படின்ட்டு போறது, இதுக்காக இவங்க ஒரு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டு, எலெக்ஷன் வரப்போகுது, இந்த இயர் 2 நவம்பர்ல எலெக்ஷன் வந்துடும், ரிசல்ட் வரப்போகுதுல, அன்னைக்கு காங்கிரஸ் என்ன செய்து பார்ப்போம். இல்லை, நீங்க சொன்னீங்க இண்டி கூட்டணியில எவ்வளவு குழப்பம் என்று. நான் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். 233 தொகுதி ஜெயிச்சாங்க ஒரு மாதிரி கூட்டணியா, இன்னும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி 270க்கும் மேல ஜெயிச்சிட்டாங்கன்னு என்ன இருக்கும் இந்த நாடு என்று உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா சார்? உங்களால கற்பனை பண்ணி பார்த்தா என்ன தோணுது? இல்ல, ரொம்ப மோசமா இருந்திருக்கும். ஆட்சி இல்லாத போய் இவ்வளவு குழப்பம்னா, அதாவதுங்க, இந்தியாவுடைய கொடியில ஒரு தர்ம சக்கரம் இருக்கு. அந்த சக்கரம் எப்போ தர்மத்தை காப்பாற்றும், அதுக்கு ஏதோ ஒரு பலம் இருக்கு, ஒரு பெரிய பலம் உண்டு. நான் ஒருத்தர் பேரை சொல்ல விரும்புகிறேன். வெளிநாட்டை சேர்ந்த மாபெரும் தலைவர். அவர் அந்த பர்டிகுலர் தேசத்துல நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டராக கருதப்படுகிற ஒரு தலைவர். அவரோட ஒரு தடவை நான் சொல்றது என்னன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால, இப்போ அவர் இல்லை, காலமாயிட்டார். அவர்கிட்ட பேசியிருந்தப்போ, ஒரு 15-17 வருஷத்துக்கு முன்னால் பேசியிருந்தப்போ என்கிட்ட அவர் சொன்னார், ஸ்ரீனிவாஸ், ஒரு விஷயம், உங்களுடைய தேசத்துல எவ்வளவு ஊழல் நடக்குது, எவ்வளவு லஞ்சம், இந்த மாதிரி எல்லாம் வெளிநாட்டுல வேற எங்கேயா நடந்திருந்தா பெரிய புரட்சி வெடிச்சிருக்கும். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா, உங்கள அரசியல்வாதிகள் ஆரம்பிச்சு கீழே இருக்கிற வரைக்கும் சுரண்டி தின்னுக்கிட்டே இருக்கா, ஊழல் நடந்துகிட்டே இருக்கு, லஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கு, எல்லாம் இருந்தும் இந்தியா முன்னேறிக்கிட்டே இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது சயின்டிபிக்காவே என்னால புரிஞ்சுக்க முடியல ஸ்ரீனிவாஸ். நான் சென்டிமெண்ட்ல என்ன நினைக்கிறேன்னா, உங்க கொடியில ஒரு சக்கரம் இருக்கு பாருங்க, தர்ம சக்கரம். அது யாரோ ரிஷிகள் எல்லாம் வாழ்ந்த நாடுன்னு தானே சொல்றீங்க நீங்க. அவங்க பண்ணின புண்ணியம், அந்த தர்ம சக்கரம் ஏதோ ஒரு அறம் உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. அதனால நீங்க மேல போய்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு சுரண்டல், நவீன சுரண்டல், லஞ்சம், ஊழல், இது இல்லாத இடம் எங்கேயாவது உண்டா? இதெல்லாம் வேற எந்த நாட்டிலேயா இருந்திருந்தால் பாதாளத்துக்கு போயிருக்கும். ஆனால் நீங்க மேலேயே போயிட்டு இருக்கீங்களே. ஒரு அறம் உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது, அந்த சக்கரம் உங்களை காப்பாற்றிட்டு இருக்குன்னு இது வெளிநாட்டு தலைவர் என்னிடம் சொன்னது. அது எனக்கு நினைவுக்கு வருது. அதனால இந்தியா மீண்டும் காப்பாற்றப்பட்டது. ஓகே, உங்களுக்கு இந்த 24 தேர்தலுக்கு முடிந்த பிறகு பாஜக கொஞ்சம் எண்ணிக்கை குறைந்தவுடன் நீங்க நம்ம ஒரு பேட்டியில் நீங்க சொல்லியிருந்தீங்க, பாஜக அப்படியே உட்காந்துருச்சு, இல்ல ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டாங்க என்று. இப்ப மீண்டும் பாஜக எழுச்சி பெற்று வர்றதை பார்க்க முடியும். அடுத்தடுத்து சட்டப்பேரவை தேர்தல் ரிசல்ட்டை பாக்குறீங்களே,
எழுச்சி. என்னன்னா பிஜேபி இருக்க ஒரு நல்ல குணம் என்னன்னா, இந்தியாவிலேயே வரலாற்றிலிருந்தும் தேர்தல் தோல்விகளிலிருந்து உடனடியாக பாடம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு கட்சி உண்டுன்னா அது பிஜேபி தான். பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு இடையில கோஆர்டினேஷன் இல்லாமல் இருந்தது, ஏதேதோ இடத்துல ஒர்க்கே பண்ணாமல் இருந்தாங்க, அதுக்கு என்னெல்லாமோ பிரச்சனை இருந்தது. டக்குன்னு இம்மிடியேட்டா போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் பாலக்காட்டில் வச்சு கோஆர்டினேஷன் மீட்டிங் போட்டாங்க. மோகன் பாகவத்தே வந்திருந்தார், ஜேபி நட்டா வந்திருந்தாரு, 2 தரப்பிலும் முக்கியமான தலைவர் எல்லாருமே ஆஜராயிருந்தாங்க. ஒரு க்ளோஸ்ட் மீட்டிங், 3 days மீட்டிங். என்ன ஏதோ மனசு விட்டு பேசினாங்க, பிரச்சனை என்ன, பாட்டில் நெக் என்னன்னு கண்டறிஞ்சாங்க. இனி அப்படி இருப்பதில்லைன்னு முடிவெடுத்தாங்க. எல்லாரும் வெளியில அவங்கவுங்க மாநிலத்துக்கு போனாங்க, பிரஸ்ஸை சந்திக்கல, என்ன உள்ள பேசினாங்க யாருக்கும் தெரியாது. அவங்கவுங்களா யூகத்துல எழுந்ததா போய் அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க. வேலையை பார்த்தவனுடைய பலன் மகாராஷ்டிரால ஜெயிச்சாங்க, ஹரியானால ஜெயிச்சாங்க, டெல்லியில இப்போ டெல்லியில ஜெயிக்கக்கூடிய இடத்துல க்ளோஸா நெருங்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த தொடர் வெற்றிகளை பாருங்க. மகாராஷ்டிரா எப்படி மாத்தினாங்கன்னு பாருங்க. எங்கெங்க கோட்டை விட்டோங்கிற தவறுகளை புரிஞ்சுக்கிட்டாங்க, பாட்டில் நெக்ஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க, அது கரெக்டா பிளே பண்ணாங்க. தொகுதிக்கு தொகுதி அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க இந்த தடவை மகாராஷ்டிரா. அதே போல அதனால இந்த மாதிரி சில நேரத்தில் சர்க்கிள் ஏற்படுது இல்லையா, அதுவே ஹெல்த்தி கரெக்ஷனுக்கு உண்டானதுதான். இந்த சர்க்கிள் இல்லைன்னா நாம செஞ்சுட்டு இருக்க எல்லாமே சரின்னு நம்ம தப்பாவே நினைச்சிட்டு இருப்போம். ஏதேனும் ஒரு அடி கிடைக்கிறப்பதான் நம்ம சைடு என்ன தப்பு இருக்குங்கிற விமர்சன பார்வை நமக்கு வரும். இல்லைன்னா நம்ம நாமளே வாழ்த்திட்டு போயிட்டே இருப்போம், செயல் மறந்து வாழ்த்துது மேல போயிட்டு இருப்போம். அப்படி நேற்று பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழு வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தாச்சு. ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல யூசிசி அமலுக்கு வந்து விட்டது. 2 ஹிஸ்டாரிக் டிசிஷன் ஒரே நாள் எடுக்கப்பட்டிருக்கு. மாநிலங்களுக்கு யூசிசி நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க என்று அதிகாரத்தை கொடுத்து விடுவார் மோடி என்று நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இனிமேல் ஒவ்வொரு மாநிலமாக தொடரும் எதிர்பார்க்கலாமா? ஆமா, இப்ப அடுத்தாப்புல அஸ்ஸாம்ல வரப்போகுது. அதுல சில முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன்னா இந்த கேள்வியை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு சில விஷயங்கள் நம்ம கன்வே பண்ணி கண்டிப்பா. இப்போ உத்தரகாண்ட்ல அமலுக்கு வந்திருக்கக்கூடிய பொது சிவில் சட்டம், அதுக்கு முன்னால பொது சிவில் சட்டம்னா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் அதுவே தெரியாம மேல பொது சிவில் சட்டம்ங்கிறது முதல்ல பூதமோ பேயோ கிடையாது. அது என்ன அப்படின்னா திருமணம், திருமண வயது, திருமண பதிவு, விவாகரத்து, ஜீவனாம்சம், மனமுறிவு, தத்தெடுத்தல், வாரிசுரிமை, சொத்துரிமை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சகல சமயத்தினருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, இது தொடர்பாக பொதுவான விதிமுறைகளை உருவாக்கும். இந்த பொதுவான விதிகளுடைய தொகுப்பு பொது சிவில் சட்டம். இந்தியாவுக்குன்னு பொதுவா ஒரு கிரிமினல் சட்டம் இருக்கலாம்னா இந்தியாவுக்குன்னு பொதுவா ஒரு சிவில் சட்டம் இருக்கக்கூடாதா? இல்ல என்ன புரிந்து கொள்ளப்படுதுன்னா, நிறைய பேர் மேடைதோறும் பேசி கேட்டிருக்கேன், சீமான் அவர்கள் பேசி கேட்டிருக்கேன், ராணுவத்துல சீக்கியர்கள் இருக்காங்க, அவங்க தலைப்பா நீ போய் கரெக்டா சொல்லுவியா, என்ன பொது சிவில் சட்டம் கொண்டு வர போறீங்க என்று ரொம்ப தவறாக ஒரு பிரச்சாரம். இதை காட்டில ஒரு தவறான புரிதல் இருக்க முடியாது. இது முழுக்க என்னன்னா திருமணம், வயது, திருமண பதிவு, இதெல்லாம் தொடர்பான பொது சிவில் சட்டம். இதுக்கு என்ன காரணங்கிற சொல்றேன். இப்ப பொதுவா ஒரு 21 வயது திருமண வயது ஆணுக்கு, பெண்ணுக்கு 18. ஆனால் ஒரு முஸ்லிம் தனிநபர் வாரிய சட்டப்படி 15 வயது பூர்த்தியாகி இருந்தாலே ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு திருமணம் செய்ய முடியும். ஒரு 15-16 வயசுல நீங்க திருமணம் செஞ்சுட்டு அவங்க படிப்பு என்னாகும், வாழ்க்கையில முன்னேற்றம் என்னாகும், இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு, ஒரு நாட்டுல நீங்க இருக்கிறப்போ நீங்க எப்படி பல்வேறு சட்டங்களுக்கு கீழே இருக்க முடியும்? இந்திய சட்டத்துக்கு கீழே தானே இருக்க முடியும். நீங்க ஒரு ஷரியத்து சட்டத்துக்குள்ளேயோ தனிநபர் முஸ்லிம் தனிநபர் வாரிய சட்டத்துக்குள்ளேயே எப்படி இருக்க முடியும்? அப்படின்னா அது இந்திய இறையாண்மையை நீங்க கேள்வி கேட்கிற மாதிரில இருக்கு. இப்ப இந்த உத்தரகாண்ட்ல அமலுக்கு வந்திருக்கிறதுலயே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு முழுமையாக விலக்கு தரப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இது பொருந்தாது. இப்ப கேட்கலாம் ஒரு கேள்வி, பழங்குடியினருக்கு விலக்கு தரப்பட்டிருக்கு, ஏன் முஸ்லிம்க்கு தரல? பழங்குடியினருக்கு ஏன் விலக்கு தரப்பட்டதுன்னா, பழங்குடியினர் இதுலயே குழந்தை திருமணம் இருக்கு, பலதார திருமணம் இருக்கு. இந்த பலதார திருமணம் இப்ப வந்திருக்கக்கூடிய பொது சிவில் தடை செய்யப்பட்டிருக்கு. ரைட். ஆனா பழங்குடியினருக்கு, ஆனா என்னன்னா பழங்குடியினர் இதை காலங்காலமா எங்க சமூகத்துல இப்படித்தான் கடைபிடிச்சிட்டு வரோம், இப்படித்தான் நாங்க செய்வோம். அது முதல்ல தன்னுடைய பெண்ணை அங்க இருக்க இறைவனுக்கு கல்யாணம் பண்ணி தர்றது, அதுக்கப்புறம் அடுத்த பெண்ணை யாரோ ஒருத்தருக்கு, இப்படிலாம் என்னெல்லாமோ நிறைய ஒரு சிடுக்கான சமூக பழக்க வழக்கம் இருக்கு. இது எங்களுடைய பழக்கம்ங்கிறாங்க.
இது காலங்காலமா மரபார்ந்த எங்களுடைய ஒரு நெறிகள், இது இப்படித்தான், இது எங்களுடைய வழக்காறுகள், இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதனால அலோவ் பண்றான். ஆனால் முஸ்லிம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய தனிநபர் வாரிய சட்டத்தின்படி, முஸ்லிம் தனிநபர் வாரிய சட்டப்படி நாங்க எப்படி செய்வோங்கிறாங்க. தனிநபர் வாரிய சட்டம் எதனுடைய அடிப்படையில் ஏற்றப்பட்டா ஷரியத் சட்டத்தின்படி. ரைட்டா? இந்தியால ஒரு சட்டம் தான் இருக்க முடியும். இந்திய நாடாளுமன்றத்தாலே அசம்பிளியால நிறைவேற்றப்பட்ட இந்திய சட்டங்கள் மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கு பேரலா இன்னொரு சட்டம் எப்படி இருக்க முடியும்? ஏற்கனவே ஷாபானு கேஸ்ல இந்த ஷரியத்து சட்டத்தை சொல்லி அவங்க ஆர்கியூ பண்ணப்போ கடைசியில உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்தப்போ இந்திய சட்டம் மட்டுமே கணக்கில் கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சாங்க. ஷாபானுக்கு ஜீவனாம்சம் தர சொல்லித்தான் தீர்ப்பு. கடைசியில வாக்கு வங்கி அரசியலுக்காக அன்னைக்கு ராஜீவ்காந்தி என்ன பண்ணார்னா, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்புக்கே எதிரான பில்ல அவர் பாஸ் பண்ணார். ரொம்ப வினோதமான ஒரு மசோதா அது. அது எப்படின்னா, இப்ப கணவனால தலாக் சொல்லி நிராகரிக்கப்பட்ட விவாகரத்துக்கு ஆளான ஒரு பெண் இருக்கா அப்படின்னா, அதுக்கு அந்த கணவர் ஜீவனாம்சம் தர தேவையில்லை. அதுதான் அவங்க கோரிக்கை. அதுக்கு தான் ஊர்வலம் போனாங்க. கடைசியில ராஜீவ்காந்தி ஒரு பில்லை பாஸ் பண்ணார். அவர் என்ன ரொம்ப வினோதமா பண்ணார்னா, அந்த பெண்ணு என்ன செய்யலாம்னா, அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் இருக்காங்கல்ல, அந்த உறவினர்களிடமிருந்து அவர் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தது. எங்க வாழ்க்கை நடந்தது ஒரு கணவனோட. கணவனால கைவிடப்பட்டதுக்கு பிறகு தன்னுடைய உறவினர்கள்ட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு அவங்க எப்படிங்க குடும்பம் நடத்துவாங்க? அப்படின்னா கணவனுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? இந்த மாதிரியான ஒரு விஷயம் இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு பதிலாகத்தான் இந்த பொது சிவில் சட்டம் வந்திருக்கு. இன்னொன்னு இருக்கு. பொது சிவில் சட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு முற்போக்கான அம்சம். இப்ப லிவிங் டுகெதர்ங்கிற மாதிரி திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழக்கூடியவர்கள், ரைட்டா, அவர்களும் பதிவு செய்யணும் அப்படின்னு இருக்கு. அதே போல ஒரு சட்டபூர்வமற்ற திருமணத்தின் மூலமாக பிறந்த குழந்தைகளை சட்டபூர்வ வாரிசாக கொள்ளுவதற்கான வழிவகையும் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா தடை செய்யப்பட்ட 2 விஷயம். ஒண்ணு பலதார மனம், அது ஆல்ரெடி இல்லீகல். இன்னொன்னு நிக்கா ஹலாலா, அதுவும் தடை செய்யப்பட்டது. வாட் இஸ் நிக்கா ஹலாலா? நிக்கா ஹலாலா அப்படிங்கிறது கணவனால ட்ரிபிள் தலாக் மூலமாக விவாகரத்து பெற்ற ஒரு பெண் மீண்டும் அதே கணவனை மறுமணம் செய்வதற்கு முன்பாக இன்னொருவருடன் குடும்பம் நடத்தி இருக்க வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்தக்கூடிய ஒரு நடைமுறை. இது நிக்கா ஹலாலான்னு பேர். இந்த இது அவங்க மார்க்க நெறிகள்ல வலியுறுத்தப்பட்டிருக்குன்னு அவங்க சைட்ல சொல்றாங்க. ஆனால் இதை மிஸ்யூஸ் பண்ணி பெரிய அளவுல பல பாலியல் குற்றங்கள்லாம் போயிட்டு இருக்கு. பட் அதுக்குள்ள போக வேண்டாம். அது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளோட மனசை காயப்படுத்தும். அது பிள்ளைய வேண்டாம். ஸோ இந்த விதமான நிக்கா ஹலாலாவை இந்த சட்டம் தடை செய்திருக்கிறார். அதான் இதுதான் நீங்க சொன்னீங்களா, அவருடைய மனது புண்படும் என்று. அதை தடை செய்யும் போது எதற்காக, எப்படி ட்ரிபிள் தலாக்கு ஒரு அப்போசிஷன் கிளம்பிச்சோ, இதுக்கும் அதான் சொல்றாங்க. ஏன் அப்போசிஷன் கிளம்புதுன்னு எனக்கு புரியல. ட்ரிபிள் தலாக்கு இஸ்லாமிய நாடுகளே தடை செஞ்சிருக்குங்க. பாகிஸ்தான்ல ட்ரிபிள் தலாக் கிடையாது சார். முஸ்லிம் நாடுகள் தடை செஞ்சிருக்கு. இந்தியாவில தடை செஞ்சால் என்ன பிரச்சனை? அது இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் தான் நம்ம பேன் பண்ணி. இன்னொன்னு, அதாவது இந்த ட்ரிபிள் தலாக் தொடர்பா இதுக்கு எதிராக வழக்கு போட்டதே பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய பெண்கள் கோர்ட்ல கேஸ் போட்டு தான் வந்தது. இது ஏதோ மோடி அரசு கொண்டு வரல. அதுக்கு தீர்ப்பு சொல்றப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன கூறியது அப்படின்னா, அடுத்த 6 மாதத்துக்குள்ள இது சம்பந்தப்பட்ட பில்லெல்லாம் நீங்க பாஸ் பண்ணி ட்ரிபிள் தலாக்கு தடை விதிக்கக்கூடிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கட்டளையிட்டது. உச்ச நீதிமன்றம் உத்தரவின் பேரில் மோடி அரசு செய்தது. இப்ப ஒவ்வொரு மாநிலமாக நீங்க சொன்னீங்க, பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல யூசிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஒரு பெரிய பிரச்சனையே இருக்காது. பாஜக ஆளாத மாநிலம், உதாரணத்துக்கு தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலத்துக்கு என்ன நடக்கும் இனிமேல் நினைக்கிறீங்க? அவங்க யூசிசி கொண்டு வர மாட்டாங்க. அவ்வளவு ஒரு தேசிய அளவுல ஒரு பில் அப்படிங்கிறது, அதாவது தேசிய அளவுல தான் முதல்ல கொண்டு வரணும் பிளான் பண்ணாங்க. ஆனால் சிஏஏ விஷயத்துக்கு நேர்ந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை ஒரு தேசிய அளவுல எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனையா கொண்டு வந்தாங்க. மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் எவ்வளவு பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஷாஹின்பாக் டெல்லியில நடந்தது. ஒரு சிஏஏ விஷயம் சம்பந்தம் எவ்வளவு பெரிய பொய்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய குடியுரிமை பாதிக்கப்பட்டு விடும். இப்ப சிஏஏ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்தாச்சு. சிஏஏ காரணத்தினால குடியுரிமை இழந்த ஒரு முஸ்லிமை நீங்க காட்ட முடியுமா? எவ்வளவு பெரிய பச்சை பொய்ய சொல்லிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை, தலைவலி உருவாச்சு.
இல்லை இன்டர்நேஷனல் லெவல்லாம் கேள்வி எழுந்தது. என்ன ஒன்றும் இல்லை, மலேசியாவில் இருந்த ஒரு பெரிய இன்டலெக்சுவல்னு சொல்லப்படுற நீண்ட காலம் மலேசியாவை ஆண்ட மகாத்திர் முகமது, மலேசியன் பிரைம் மினிஸ்டர், அவர் சிஏஏ தப்பா புரிஞ்சுட்டு இந்தியாவுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருந்தார். இப்படி பல பேருடைய தவறான புரிதலுக்கு ஆளான அவங்களும் உட்காந்து படிக்கவும் இல்லை, சிஏஏனா என்னன்னு தெரியாம. ஸோ இப்படியெல்லாம் இவ்வளோ கன்றாவி நடந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து தேசிய அளவில் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போறதுக்கு பதிலாக மாநில அளவில் கொண்டு போவோம். முதல்ல மாநிலங்களே கொண்டு போவோம். ஒரு டைம் வரும், அன்னைக்கு மீதி இருக்கிற மாநிலங்களை கனெக்ட் பண்ற மாதிரி அன்னைக்கு தேசிய அளவில் ஏதாவது பண்ணிப்போம். முதல்ல மாநில அளவில் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடணும். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்தியாவில் ஒரு மூலையில் அது இயங்க தொடங்கிடணும். இப்போ பாருங்க, பிள்ளையார சொல்லி உத்தராகண்ட் போட்டாச்சு, அடுத்தாப்புல அஸ்ஸாம் நிச்சயமா வரப்போகுது. அஸ்ஸாம்ல ஏன்னா ஆல்ரெடி ஹிமந்த பிஸ்வ சர்மாலாம் சொல்லியிருக்காரு, அஸ்ஸாம்ல கொண்டு வர போறாங்க. இப்படி அடுத்தடுத்து வரும். இப்போ அடுத்து வக்பு திருத்த சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேறவிருக்கு. மோஸ்ட்லி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றிடுவோம் என்று நிறைய தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அவங்களால நிறைவேற்றுறதுக்கு நம்பர்ஸ் இருந்தாலுமே அடுத்ததாக அவங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள், உதாரணத்துக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக 2 மசோதாக்கள் அவங்க நிறைவேற்றி ஆகணும். அதுல 1க்கு 3/2 பங்கு மெஜாரிட்டி தேவை. இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? பாராளுமன்றத்தில் பாஸ் ஆயிரும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வந்து நிறைவேற்றது ஒரு பெரிய சவாலுக்கான விஷயம். அது ஒண்ணு. அதே நேரத்தில் இந்த வக்பு இதை வந்து நிறைவேற்றிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வக்போடு இது கட்டாயமா நிறைவேற்ற வேண்டும். என்னன்னா ஒரு அடிப்படையான விஷயம், ரொம்ப சிம்பிளா, நம்ம உள்ளெல்லாம் போக வேண்டாம், ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வக்பு வாரியத்துக்கு சொந்தம்ங்கிறாங்க. ரயில்வேஸுக்கும் இராணுவத்துக்கு அடுத்தபடி 3வது மிகப்பெரிய நில உரிமையாளர் வக்பு வாரியம் தான். சரி, இப்ப நீங்க ஒரு பிளாட்டுக்கு ஓனர்னு வச்சுப்போம். உங்க கையில அந்த பிளாட்டுக்கான பத்திரம் இருக்கணும்ல? இருக்கணும். 9 லட்சம் ஏக்கருக்கு உரிமையாளர்னா அந்த 9 லட்சம் ஏக்கருக்கு உரிமையாளர் அப்படிங்கறது சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்ல? நீங்க எங்க வக்பு வாரியத்தை டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்க பாப்போம். டாக்குமெண்ட்ஸே கிடையாது. டாக்குமெண்ட்ஸே இல்லாம அந்த சர்வே நம்பரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ திருச்சி மாவட்டத்தில் திருச்செந்துறை கிராமத்துல சோழர் காலத்துல கட்டப்பட்ட சிவன் கோயில், அது வக்பு வாரிய நிலம்ங்கிறாங்க. சரி, அந்த நிலம் வக்பு வாரிய நிலம் அப்படின்னா வக்பு வாரியம் யார் தேர்ந்து பெற்றது, யார் தேர்ந்து வாங்கிட்டு? அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு காலத்துல நவாபுகளுடைய சொத்து எதுவாக இருந்தாலும் அது எங்களுடைய சொத்து இப்போ அப்படின்னு அதாவது இறைவனுக்குன்னு கொடுக்கப்பட்டது. சரி, அப்படின்னா சோழர்கள் காலத்துல வந்து பிராமணர்களுக்கு பிரம்மதேயம், அதே போல சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு நிலங்கள் வந்து இறையிலை நிலங்களாக தானமாக கொடுக்கப்பட்டன. அதுக்காக இன்னைக்கு ஒரு பிராமணர் ஒரு காலத்துல அப்படிலாம் கொடுக்கப்பட்டது, எங்க தாத்தாவுக்கு தாத்தா காலத்துல இருந்து ஒரு செப்பு பட்டயம் இருக்கு, அதனால அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு 150 ஏக்கர் எங்களுக்கு சொந்தம்னு கிளைம் பண்ணா விட்டுருவாங்களா? ஏன் சார், அதுக்கு இடையில எத்தனை இந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்ல எவ்வளவு ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு நடந்திருக்கு. இன்னமும் டாக்குமெண்ட்ஸே இல்லாம அன்னைக்கு அப்படி சொன்னால் அவ்வளவுதான், அது வந்து அப்படி சொன்ன மாத்திரத்திலே, அதாவது இதுதான் ரொம்ப விவரமான விஷயம். நிறைய இதுல இஸ்லாம் இதுல வந்து டாக்குமெண்ட்ஸுங்கிறது ரொம்ப குறைப்பாங்க. நீங்க தலாக்னு சொல்லிட்டாலே விவாகரத்தாயிரும். அதே போல இது வக்புக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி சொன்ன மாத்திரத்துல அது வக்புக்கு சொந்தமாயிரும். இப்படியே சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து சொந்தம் கொண்டாடிட்டு கிளைம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. தொடர்ந்து கிளைம் பண்ணிட்டு இருக்கிறது மூலமாக உங்களுடைய உரிமையை தக்க வைத்துக் கொள்வது, அது அதுக்கே உண்டான ஒரு பாஷையில சொல்லணும்னா உங்களுடைய பாத்தியதையை தக்க வச்சுக்கிறது கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்க மூலமா. மற்றபடி இந்த கிளைமுக்கு சப்போர்ட்டிவா நீங்க டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு டாக்குமெண்ட் உண்டா? 9 லட்சம். இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. இதுல பாதிக்கப்பட்டவங்க இப்ப இருக்கிற சட்டப்படி, எக்ஸிஸ்டிங் சட்டத்தின்படி பாதிக்கப்பட்டவங்க வக்பு ட்ரிபியூனல் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ரிபியூனல விசாரிக்கிறவர்கள் இந்த வக்பு வாரிய உறுப்பினர்கள். அவங்க எப்படி அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவாங்க? இப்ப அதுக்குத்தான் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்னன்னா முஸ்லிம்கள் அல்லாத 2 பேரையும் கொண்டு வரணும்னு இப்ப சட்ட திருத்தம். இப்ப இவங்க எதிர்கட்சியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க, அதாவது வாக்கு வங்கி அரசியலை நம்பி இருக்கிறவங்க, இது முஸ்லிம்கள் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்டது, இல்ல முஸ்லிம் அல்லாதவர்களை எப்படி போடலாம் அப்படின்னு. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட இருந்து புகார் வருது, கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படிங்கிறப்போ முஸ்லிம் ஜட்ஜை மட்டுமே வச்சுட்டு எப்படி பேச முடியும்? இப்போ ராம் ஜென்மபூமி கேஸ் நடந்தது. அந்த கேஸ், அந்த பேனல், அந்த ஜட்ஜ் பேனல் செக்குலரா இருக்கணுங்கிறதுக்காக
அப்துல் நசீர்ங்கிற ஒரு முஸ்லிம் ஜட்ஜும் இருந்தாரா இல்லையா? அப்படிங்கிறப்போ இது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தா பரவாயில்ல. கிளைம் பண்ற ஒரு திருச்செந்துறை கோயிலா இருக்கு, ஒவ்வொருத்தரும் பல மதத்தை சார்ந்தவர்களா இருக்காங்க, அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அதுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீதிபதிகள் செக்குலரா இருக்கணும்ல. அந்த அந்த அவை, அந்த நீதிமன்ற அவை செக்குலரா இருக்கணும்ல. அப்போ முஸ்லிம்களோட முஸ்லிம் அல்லாதவர்களும் இருந்துதானே ஆகணும். இப்போ தமிழ்நாட்டில் இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்க போகுது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். ஏன்னா போற போக்குல தமிழ்நாடு வக்ஃபு சேர்மன் சொல்றாரு, இந்த சிக்கந்தர் தர்காலாம் வக்ஃபு வாரிய தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்துக்கு கீழே வருது அப்படின்னு சொல்றாரு. இதை பாஜக எப்படி ஒரு ராம்ஜன் பூமியை ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்தாங்களோ திருப்பரங்குன்றத்தை ஒரு இஷ்யூவா எடுக்கணும் சார். இது அகில இந்திய பிரச்சனை ரொம்ப பெரியது. இப்ப ரீசெண்டா அலகாபாத் ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜி ஒரு தீர்ப்புல விட்டா தாஜ்மஹாலும் வக்ஃபு வாரிய சொத்துன்னு சொல்லுவீங்களான்னு காட்டமெல்லாம் சொல்லியிருக்கிறார். மத்திய பிரதேஷ் இது நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்குங்க. இது அநேகமா இந்த விஷயத்துக்கு இந்த வக்ஃபு வாரிய மசோதா ஒரு பெரிய தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இயற்றப்பட்ட அப்புறம் இது இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்துதானே ஆகணும். தமிழக பாஜக திருப்பரங்குன்ற இஷ்யூவா ஒரு இஷ்யூவா கையில் எடுத்து ஒரு யாத்திரை மாறி போய் அதை ஒரு அரசியலாக்க நினைக்கிறீங்களா சார்? இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு வந்தது இல்லைங்க, ரொம்ப காலமா. நான் மதுரைக்காரன் தான், படிச்சது மதுரை தான். திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் தான் நான்லாம் படித்தேன். எல்லாம் இது ரொம்ப காலமாவே நடந்துகிட்டு இருக்கிறது. கடைசி அந்த தீபம் ஏத்துற டயத்துல இது பிரச்சனை ஒவ்வொரு தடவையும் வெடிக்கும். இந்து முன்னணி ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்சது அப்போஸ் பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு காலமும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதுக்கு எப்படி தீர்வு காணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பார்வை வேணும். அதுல இப்போ ரொம்ப மோசமான முறையில பிஹேவ் பண்றாங்க. இப்ப நவாஸ்கனி எம்பியை போறப்போ அங்க காசி விஸ்வநாதர் ஆலயம் மேல இருக்கு, அது பக்கத்துல படிக்கட்டுல உட்காந்து அசைவ உணவை வர சாப்பிட்டு இருக்கிறார். அதுக்கு சொல்றாங்க அங்க போய் பலியிடக்கூடாதுதான் இருக்கே ஒழிய ஏற்கனவே கொல்லப்பட்ட அந்த அசைவ அதை கொண்டு சாப்பிடக்கூடாது, எந்த சட்டமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் மக்களின் பிரதிநிதி. அவர் ராமநாதபுரத்துல நின்று ஜெயிச்சிருக்காரு. ராமநாதபுரம் தொகுதியில மொத்தம் இருக்கிற முஸ்லிம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 18%. ஹிந்துக்களும் ஓட்டு போட்டு தான் அவர் வந்தாரு. ஒரு ஹிந்துவும் அவருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு நவாஸ்கனி எம்பி ஆயிருக்க முடியாது. அதை அவர் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறப்போ அவர் ஒரு மக்களின் பிரதிநிதி போல நடந்து கொள்ளணும். கடைசியில் முஸ்லிம்களுடைய பிரதிநிதி மாதிரி அவர் நடந்துக்கிட்டார்னா முஸ்லிம் ஓட்டு மட்டுமே போதும்னு சொல்லி ஓட்டு கேட்டிருக்கணும். அங்க இருக்க ஹிந்துஸ் ஓட்டு போடலைன்னா இவர் ஜெயிச்சிருக்க முடியுமா? வெறும் 18% தான் அங்க இருக்கிற முஸ்லிம் ஓட்டர்ஸ், அவங்க மட்டும் போட்டு ஒருத்தர் ஜெயிச்சிட முடியுமா? அப்படின்னா ஓட்டுக்கு இந்துக்களுடைய வாக்குகள் தேவை. நீங்க ஜெயிக்கணும்னா இந்துக்களுடைய வாக்குகள் தேவை. அதுக்கப்புறம் நீங்க மக்கள் பிரதிநிதி எல்லாம் முஸ்லிம்கள் பிரதிநிதியா மாறிடுவீங்களா? இது என்னது? ரொம்ப விரிவாக உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நேரம் கொடுத்து பேசுறதுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.